நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டம், நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ, பட் அது வந்து வேஸ்ட்டாக போகாது. என்னடா வலி இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோமே, இவ்வளோ சோதனைகளான்னு புலம்பக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அதில் ஒரு பாடம் இருக்குது. பாடம் சொல்கிறத அந்த வலி வந்து நம்ம வாழ்க்கையில் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. இட் குட் பி உங்களை வந்து இன்னும் ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான மனுஷனை மாற்றுறதுக்கு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் அந்த வலி தாண்டி அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அது திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அது பலன் அளிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் அந்த வலி உங்களை விட்டு போயிருக்கும். ஸோ ஒரு வேதனையில் இருக்கீங்க, ஒரு வழியில் இருக்கீங்கன்றத அந்த டைமில் நம்ம உட்காந்து புலம்பக்கூடாது. ஐயோ இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னு. சந்தோஷம் வந்தால் புலம்புறோமா? இல்லை இல்லையா? இன்ஃபேக்ட் சந்தோஷம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணுதோ, ஈக்குவலாக வலியும் வேதனையும் நமக்கு பண்ணும். ஆனால் என்னன்னா, நம்ம சந்தோஷத்தை வந்து அதிகமாக பேசுகிறோம், வலியை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம், புலம்புறோம். வலி நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ த பாயிண்ட் இஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு சூழலை நீங்கள் இருந்தீங்கன்னா என்னமோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இட் இஸ் கமிங். அது நாளோ வாரங்களோ மாதங்களோ, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இட் இஸ் கமிங். ஸோ